சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2024 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி 8:05 இரவு வரை, பின் துவாதசி திதி. மகம் நட்சத்திரம் 10:56 காலை வரை, பின் பூரம் நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் 49:27 நாளிகை வரை, பின் துருவம் நாமயோகம். வணிசை கரணம் 2-4 நாளிகை வரை, பின் பத்திரை கரணம், அதன் பின் பவகரணம். மேசராசி இருப்பு 3:45 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். யோகினி கிழக்கு. திருக்கணித சிரார்த்த திதி ஏகாதசி, வாக்கிய சிரார்த்த திதி ஏகாதசி. இன்று கரிநாள், காமத ஏகாதசி. இன்று 12:28 நாளிகை வரை யோகம் சரியில்லை, அதன் பின் சித்த யோகம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 10:41 முதல் 12:15 வரை. யமகண்டம் பகல் 3:22 முதல் 4:56 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் 1:01 முதல் 1:31 வரை, பிற்பகல் 5:01 முதல் 6:01 வரை, இரவு 8:01 முதல் 9:01 வரை. இன்று கரிநாள். இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு சூரியன், 5ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறையருள் கிட்டும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசராசி பரணி நட்சத்திர அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்திற்கு தேவையான வீட்டு உபயோக பொருள்கள், மின்சாதன பொருள்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 9, 81, 90, 6, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்:
4ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீட்டில் விளக்கேற்றி வழிபட இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு மிக சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 68, 6, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக இருந்த பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி வியாபாரத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழிலில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மருத்துவர்கள், வக்கீல்கள் சிறப்பான ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வீட்டு உபயோக பொருள் தேவைகள், மின்சாதன தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 37, 5, 50, 77, 41, 6, 96, 42, 33. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 2ஆம் பாவத்தில் தனஸ்தானத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார்.
பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உடல் ஆரோக்கியம் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் போட்டிகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 1 82 37 7 70 88. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு ராசியில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பங்காளி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோக இடங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிறவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 9 45 90 81 1 82 37 5 50 77 68 41 6 96 42 33. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 8ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனால் விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய நாளில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப உறவுகள் மற்றும் உத்தியோகம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்ப உறவினர்களுக்குள் பிரிவினை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 96, 42, 9, 81, 90, 81, 5, 50, 77, 41, 68. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். 11ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது வருமானத்தின் ஒரு பகுதியை இறை வழிபாடுகளுக்கு செலவு செய்வது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 41, 6, 96, 42, 33, 9, 81, 90. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வாகன இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்.
உங்களது உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வான நிலையை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வாகன கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 1 82 37 7 70 88. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 5ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 9ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தின் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1 82 37 7 88 70 9 81 90. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு சூரியன், 8ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். இன்று சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சுக்கிரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 7 70 88 6 96 33 5 50 77 68 41. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் கேது, ராசியில் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். 7ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக மிக ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில் துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குலதெய்வ அருள் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழிலில் அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 41, 6, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு ராசியில் சுக்கிரன் புதன் ராகு, 2ஆம் பாவத்தில் குரு சூரியன், 6ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் கேது, 12ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். மீன ராசிக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள சந்திரனை குரு பார்வை செய்கிறார். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் டென்ஷன் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் உள்ள வீண் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 41, 6, 60, 42, 96, 33. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.